वैदेही सकितं सुरद्रुमतले हैमे महामण्टपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तद्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरदादिभिः परिवृतं रामं भजे श्यामलं நமஸ்பாய். இன்றைய தினம் ஸ்ரீ சம்க்ஷேப ராமாயணத்தினுடைய ஸ்லோகம் நம்பர் 80, 81 அண்டு 82 இந்த 3 ஸ்லோகங்கள் என்னென்ன, அதனுடைய தாத்பரியம் என்ன, பிரதிபதார்த்தம் என்ன, பாவார்த்தம் என்ன அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்க போறோம். இதற்கு முன்னாடி சென்ற வகுப்புல நாம ஸ்லோகம் நம்பர் 79வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்து முடிச்சிருக்கோம். அந்த 79வது ஸ்லோகம் என்ன? ததசுக்ரீவ சகிதோ கத்வா தீரம் மகோததேஹே சமுத்திரம் க்ஷோபயாமாச சரைராதித்ய சந்நிபைஹி அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்தை நம்ம பார்த்து முடிச்சிருந்தோம். அதனுடைய பாவார்த்தம் என்னவா இருந்தது? அனுமதா வச்சனம் ஸ்ருத்வா ஸ்ரீராம சுக்ரீவேன சக சமுத்திரஸ்ய தீரம் கதவான். அனுமனுடைய அந்த வார்த்தைகளை கேட்ட பிறகு ஸ்ரீராமன் சுக்ரீவனுடன் சேர்ந்து அந்த சமுத்திரத்தினுடைய தீரத்தை அடைந்தான், கரையை அடைந்தான். லங்கா கமனாய மார்கதானே சமுத்திரா தத்பரா நாசீத். அந்த சமுத்திரத்தை தாண்டி போகிறதுக்கு, லங்கைக்கு போகிறதுக்கு எந்த மார்க்கமும் அங்க தென்படல. எப்படி போறது அப்படிங்கிறதும் தெரியல, வழி இல்லை. தேன கிருத்தா ஸ்ரீராம சூரிய பிரகாச சமயி பானைஹி சமுத்திரம் ஆபாதாளம் ஆகுலம் அகரோத். அவர் என்ன பண்றாருனாக்கா, சமுத்திர ராஜாவினிடத்துல கேட்கிறார் வழி விடும்படி. எப்படி வழி உண்டாக்கி தருவது அப்படிங்கிறது தெரியாதனால அவர் கேட்கிறார். அதற்கு சமுத்திரராஜன் எந்தவித பதிலுமே சொல்லல. அவருக்கு கோபம் வருது. என்ன பண்றாரு? தன்னுடைய பானத்தை பிரயோகம் பண்றார். அந்த சமுத்திரராஜன் மேல பானத்தை பிரயோகம் பண்றார். அந்த சமுத்திரத்தினுடைய அளவு என்ன, அதனுடைய ஆழம் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். மார்க்கம் எப்படி அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். அதற்கு என்ன வழின்றதையும் தெரியல. குழம்பிருக்கார் ராமர், என்ன பண்றதுன்னு தெரியல. அப்போ சமுத்திரராஜனை அழைக்கிறார். சமுத்திரராஜனும் வெளியில வரா மாதிரி தெரியல. உடனே தன்னுடைய பானத்தை பிரயோகம் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி அந்த 79வது ஸ்லோகமாக இருந்த அந்த ததசுக்ரீவ சகிதோ கத்வா தீரம் மகோததே சமுத்திரம் க்ஷோபயாமாச சரைராதித்ய சந்நிபைஹி அப்படிங்கிற ஸ்லோகம் பரியத்தை நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். இதில் இன்னொரு விசேஷம் என்னன்னாக்கா, இந்த 78வது ஸ்லோகம் வரைக்கும் சுந்தரகாண்டமானது பூர்த்தியானது. 78வது ஸ்லோகத்தோட சுந்தரகாண்டம் முடிஞ்சு போச்சு. 79, 70, 80, 81 சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகங்களை தான் யுத்த காண்டத்தை பூர்த்தி பண்ண போறார். எல்லாமே சம்க்ஷேபமாக தான் இருக்கும். ஏன்னா இந்த நம்ம வாசிக்கக்கூடிய இந்த கிரந்தத்துக்கே சம்க்ஷேப ராமாயணம்னு பேரு. ஏதாவது காலப்பறையும் இப்ப நாம யுத்த காண்டத்துல இருக்கோம். 79வது ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிச்சு 80, 81, 82 யுத்த காண்டத்துல வரக்கூடிய விஷயங்கள். அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய சுந்தர காண்டம் வரைக்கும் 78வது ஸ்லோகத்துல பூர்த்தி ஆச்சு. பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம் சொல்லக்கூடிய 5 காண்டங்களானது பூர்த்தியானது அந்த 78 ஸ்லோகத்தோட. அதான் சம்க்ஷேபமா சொல்லி முடிச்சுட்டார். அதன் பிறகு இப்போ யுத்த காண்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்துருக்கோம். சீதை எங்க இருக்கா அப்படிங்கிற விஷயத்த ஹனுமான் தெரிஞ்சுட்டு வந்து ராமனிடத்துல சொல்லியாச்சு. இப்ப சீதையை மீட்க போனோம், ராவனுடன் சண்டை போடணும், யுத்தம் பண்ணணும். அதனால அதுக்கு யுத்த காண்டம் அப்படிங்கிறதாக பேரு. அதை தொடர்ந்து நம்ம அந்த 79வது ஸ்லோகத்தை பார்த்துட்டு இருந்தோம். இன்றைய தினம் ஸ்லோகம் நம்பர் 80, 81, 82 சொல்லக்கூடிய 3 ஸ்லோகங்களை நாம முதல்ல எப்படி அதை உச்சாரணம் பண்றது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போறோம். அதை தொடர்ந்து அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போறோம். முதல்ல அந்த ஸ்லோகங்களை குழந்தைகள் சொல்லுவா, மற்றவெல்லாம் மியூட்ல இருந்தே சொல்லலாம். தர்ஷயாமாசஜாத்மானம் சமுத்திர சரிதாம் பதிஹி
சமுத்திரவச்சனாச்சைவ நலம் சேதுமகாரயத் தர்ஷயாமாஸ சாத்மானம் சமுத்திரः சரிதாம் பதிः சமுத்திரவச்சனாச்சைவ நலம் சேதுமகாரயத் தர்ஷயாமாஸ சாத்மானம் சமுத்திரः சரிதாம் பதிः சமுத்திரவச்சனாச்சைவ நலம் சேதுமகாரயத் येन गत्वा पुरीं लङ्काम् हत्वा रावणमाहवे रामः सीतामनुप्राप्य परां व्रीडामुपागमत् येन गत्वा पुरीं लङ्काम् हत्वा रावणमाहवे रामः सीतामनुप्राप्य परां व्रीडामुपागमत् येन गत्वा पुरीं लङ्काम् हत्वा रावणमाहवे रामः सीतामनुप्राप्य परां व्रीडामुपागमत् तामुवाच ततो रामः परुषं जनसंसदि अमृष्यमाणा सा सीता विभीषज्वलनं सती तामुवाच ततो रामः परुषं जनसंसदि अमृष्यमाणा सा सीता विभीषज्वलनं सती तामुवाच ततो रामः परुषं जनसंसदि अमृष्यमाणा सा सीता विभीषज्वलनं सती பாருங்க 80வது ஸ்லோகம். அதனுடைய பிரதிபதார்த்தம் என்ன, பாவார்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். தர்ஷயாமாஸ சாத்மானம் சமுத்திர சரிதாம் பதிஹி சமுத்திர வச்சனாச்சைவ நலம் சேது மகாரயத்து. இப்போ சென்ற ஸ்லோகத்துல அந்த சமுத்திரராஜனை ராமபிரான் அழைக்கிறார். ஏ சமுத்திரராஜன், நான் லங்கைக்கு போகணும், எனக்கு மார்க்கம் வேணும், அந்த மார்க்கத்தை நான் எப்படி உண்டு பண்றது, எனக்கு ஒரு உபாயம் வேணும், நீதான் எனக்கு வழி தரணும்
அப்படிங்கிற மாதிரி சமுத்திரராஜன் மேல பானப்பிரயோகங்களை பண்றதுக்கு ஆரம்பிக்கிறார் ராமர் கோபத்துடன். அப்போ சமுத்திரராஜனே வரான், சாட்சாத் ஒரு புருஷனா அவதாரம் பண்ணி சமுத்திரராஜன் ராமர் முன்னாடி வந்து சொல்றான். என்ன சொல்றா அப்படின்னாக்கா, உன் கூட இந்த வானர சைன்யங்கள்லாம் நிறைய இருக்கு இல்லையா, அதுல சுக்ரீவனுடைய மந்திரியாக இருக்கக்கூடிய 4 இருந்தான்னு பார்த்தோம் இல்லையா, அதுல நலன்னு ஒருத்தர் இருக்கான். அவனால என்ன பண்ண முடியும்னாக்கா இந்த சமுத்திரத்து மேல ஒரு பாலத்தை அமைக்க முடியும், அவனால ஒரு பாலத்தை கட்ட முடியும். அந்த பாலமானது என்னவாகனாக்கா அந்த தண்ணியில மிதக்கும், நீர்ல மிதக்கும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பை நலன்னு சொல்லக்கூடிய சுக்ரீவனுடைய மந்திரியாக இருக்கக்கூடிய அவனால் அதை செய்ய முடியும், அதை கொண்டு நீ செய்வாயாக அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை அந்த சமுத்திரராஜன் ராமபிரான் முன்பாக தோன்றி அந்த உபாயத்தை சொல்றான். அதற்கெனங்க என்ன பண்றானாக்கா அந்த நலன்னு சொல்லக்கூடிய அவன் மூலமாக சேது, சேதுனா பாலம், சேது சமுத்திரம் சொல்றா இல்லையா. இப்போ வரக்கூடிய 6ஆம் தேதி, ஏப்ரல் 6ஆம் தேதி பார்த்தோன்னா ஸ்ரீராமநவமி விசேஷமா கொண்டாடுறா. இப்போ அங்க இருக்கக்கூடிய ஒரு பாலம் ஒன்று இருக்கு. அத அந்த அந்த மார்க்கத்தை நம்மளுடைய பாரத பிரதமர் என்ன பண்றாருனாக்கா திறந்து வைக்க போறாரு. 6ஆம் தேதி ராமேஸ்வரத்துல அந்த நிகழ்வானது நடக்க போறது, ஒரு பாலத்தை திறந்து வைக்க போறார். அப்பேற்பட்ட உன்னதமான ஸ்தலம் அந்த ராமேஸ்வரம் சொல்லக்கூடிய அந்த இடம். அங்கிருந்து லங்கைக்கு அந்த நலன்னு சொல்லக்கூடிய அந்த அந்த வானரத்தை கொண்டு ராமபிரான் சேதும் அகாரயத்து, யாரு சமுத்திரன் என்ன பண்றான், தருடயா மாச ஜாத்மானம் சரிதாம் பதிகி, தோன்றியதோடு இல்லாம சமுத்திர வச்சனாச்செய்வ ஒரு சில வார்த்தைகளையும் சொல்றார் ராமனிடத்துல. ராமா, இந்த நலன்னு சொல்லக்கூடிய இருக்கா இல்லையா, அவனை கொண்டு நீ என்ன பண்ண, சேதும் அகாரயத்து, சேதுனா பாலம், அது 100 யோஜனைகள் இருக்கு. அந்த சமுத்திர கரையில இருந்து ராமர் குழம்பி இருக்கார், எப்படி பண்றதுனே தெரியல. ஆஞ்சநேயரால கடந்து போக முடிஞ்சது, ஆனா நம்மால முடியுமா, அதற்கு என்ன மார்க்கம் இருக்கு அப்படிங்கிற உபாயத்தை தவிச்சுட்டு இருக்கக்கூடிய சமயத்துல அந்த சமுத்திரராஜனே ஒரு புருஷனாக வந்து ராமனிடத்துல ஒரு யோசனையை கொடுக்கிறான். 100 யோசனையை தாண்டறதுக்கு ஒரு யோசனை கொடுக்கிறான். நலன்னு சொல்லக்கூடியவனை கொண்டு நீ ஒரு பாலத்தை அமைப்பாயாக அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் சமுத்திர வச்சனாச்செய்வ நலம் சேது மகாரயத்து, ஒரு பாலத்தை அமைக்கிறார்கள். 100 யோஜனை இருக்கு. ஒரு மெல்ல 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 அந்த பாலத்தை அமைச்சுட்டே அவ லங்கைக்கு போகணும். அதன் பிறகுதான் அங்க போய் ராவனுடன் யுத்தம் புரியணும், சீதையை காப்பாத்துன்னு வரணும். இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கு. அதற்காக என்ன பண்றா, அந்த வானர சைன்கள் எல்லாம் நலன்னு சொல்லக்கூடிய அவனோட உதவியால ஒரு பெரிய சேதுன்னு சொல்லக்கூடிய அந்த பாலத்தை கட்டுவதற்கு ஆரம்பித்தார்கள் அப்படிங்கிறதாக இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. தர்ஷயாமாச ஜாத்மானம் சமுத்திர சரிதாம்பதிகி சமுத்திர வச்சனாச்சைவ நலம் சேது மகாரயத்து. என்ன பாருங்கோ, சரிதாம் நம நதீனாம் பதிகி, யாரு சமுத்திர ராஜா, பதிகினா யாரு சுவாமி, சமுத்திரஹா வாரிதிகி ஆத்மானம் ஸ்வம் தன்னுடைய ச அபிச்ச தருடயாமாச பிராதருடயது, தன்னுடைய ஒரு ஒரு மனிதனாக ஒரு சொரூபத்தில் தன்னுடைய உருவத்தை காண்பிச்சான். மேலும் சமுத்திர வச்சனாது உததேகே கதனாது, அந்த சமுத்திரதான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்டு ஏவ அப்படியே நலம், நலன்னு சொல்லக்கூடிய அந்த நலையன நலன் என்பவனால் சேதும், சேதுனா பந்தனம், அந்த பாலத்தை அமைக்கிறது கட்டுறதுன்னு அர்த்தம், பந்தனம்னா கட்டுறது. சேதும் அந்த பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, அதை அகாரயது, அதை காரிதவான் செய்வதற்கு தொடங்கினான். யாரு, ராமபிரான் சமுத்திரராஜன் சொன்ன அந்த வார்த்தைக்கு இணங்க அந்த சமுத்திரத்துல ஒரு சேதும் என்று சொல்லக்கூடிய பாலத்தை கட்டுவதற்கு தொடங்கினான் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய பிரதிபதார்த்தமாக இருந்துருக்கு. பாவார்த்தம் என்ன பாருங்கோ, நதீனாம் பதிகி சமுத்திரஹா நாம சமுத்திர ராஜா ஸ்வரூபம் திருடயாமாச, தன்னுடைய உருவத்தை காண்பித்து லங்காயாக கிருதே மார்கதானே,
லங்கையை குறித்து செல்வதற்கான அந்த மார்க்கத்தை அனவதான ரூபம் நம அபராதம் ச ஸ்வீகிருதவான். இவ்வளோ நாழியாக ராமபிரான் அவரை அழைச்சும் வரல இல்லையா, அதற்கு முதல்ல க்ஷமாபணம் கேட்டுக்கிறான். நான் இப்படி அபராதி ஆயிட்டேன், நீங்கள் கூட்ட உடனே வரல, அதற்காக என்னை மன்னித்து விட்டுங்கன்றத சொல்லிட்டு ததனந்தரம் ஸ்வஜலஸ்ய உபரி, தன் ஜலத்துக்கு மேல தான் இருக்கக்கூடிய சமுத்திர ஜலமாக நிரம்பி இருக்கு இல்லையா, அந்த ஜலத்துக்கு மேலேயே சேதும் காரயித்தும் ராமம் அகதயத், பாலத்தை கட்டுவதற்காக ராமனிடத்தில் கூறினான். சமுத்திரசே வச்சனம் சுருத்வா, அந்த சமுத்திரராஜன் சொன்ன வார்த்தையை கேட்டு ராமஹா நலேன சேதும் அகாரயத்து, நலன்னு சொல்லக்கூடிய அந்த வானரத்துல சுக்ரீவனுடைய மந்திரியாக இருக்கக்கூடிய அந்த நலனை கொண்டு இந்த சேதும் பாலத்தை அகாரயத்து செய்தார் அப்படிங்கிறதாக இந்த 80வது ஸ்லோகமானது அமைஞ்சிருக்கு. இதன் பிறகு என்ன, ஐயோ அந்த லங்கைக்கு போகணும், ராவனுடன் யுத்தம் புரியணும் இல்லையா, அதான் யுத்த காண்டம் சொல்லிட்டு அப்பவே. ஸோ இந்த 79வது ஸ்லோகம் ஆரம்பிச்சு யுத்த காண்டமான எப்போ ஆஞ்சநேயர் சீதையை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு தெரிவித்த உடனே அதன் பிறகு எல்லாமே யுத்தம் அப்படிங்கிறத நோக்கி தான் போறது. அடுத்த ஸ்லோகம் என்ன, ஸ்லோகம் நம்பர் 81. என்ன ஸ்லோகம் பாருங்க. தேனகத்வா புரிம் லங்காம் ஹத்வா ராவணமாகவே ராம சீதா மனுப்பிராப்ய பராம்பிரேடாமுபாகமது. அதோட யுத்த காண்டத்தை முடிச்சிடுறார். இந்த விஷயமானது ஸ்ரீமத் ராமாயணத்துல யுத்த காண்டது பெருசா டீட்டெயிலா வரும். இப்போ இங்க இது நடந்துருக்குன்னு சொல்லும் பொழுதே அங்க ராவணன் தன்னுடைய சபையை கூட்டிட்டான். சாதாரண ஒரு வானரம் ராமதூதன் சொல்லிண்டு இங்க வந்து லங்கையே எரிச்சிட்டு போயிடுது. அப்போ அது மாத்திரம் இல்ல, எச்சரிக்கை வேற கொடுத்துட்டு போயிருக்காரு ஆஞ்சநேயர். நாங்க ராம லக்ஷ்மணோட வருவோம், வானர சைன்யங்களோட வருவோம், வந்து யுத்தம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கா. அப்ப ராவனுடைய தூக்கம் போச்சு. அவன் இப்போ தன்னுடைய சபையை கூட்டி அங்க பேசிட்டு இருக்கான். என்ன பண்ணலாம், எனக்கு உபாயம் சொல்லுங்கோ, அந்த ராமனை எதிர்த்து எப்படி யுத்தம் பண்றது அப்படிங்கிற விஷயத்த தன்னுடைய மந்திரி சபைகளில் கூட்டி பேசிட்டு இருக்கான் ராவணன். இதெல்லாம் இங்க காட்டல, ஏன்னா இது சங்கேப ராமாயணம் அப்படிங்கிறதுனால. அப்போ விபீஷணன் சொல்றான், அண்ணா அதெல்லாம் வேண்டாம், தப்பு. ஒரு ஸ்திரீயை நாம அபகரிச்சுன்னு வந்து இங்க வச்சுண்டு அந்த ஸ்திரீக்காக ஒரு யுத்தம் பண்றது அப்படிங்கிறது தகுந்த செயலே கிடையாது. ராமன் அப்படிங்கிற உத்தம புருஷன். நாம என்ன பண்ணலாம்னாக்கா அந்த ஸ்திரீயை விட்டுடலாம், சீதையை விட்டுடலாம். விட்டுட்டா நம்ம லங்கையாவது பிழைக்கும், நமக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது, நம்ம சௌக்கியமா இருக்கலாம். ராமன் மன்னிக்க கூடியவன், அவனோட சரணாகதி அடைஞ்சாக்கா நமக்கு எந்த தொந்தரவும் பண்ணாம க்ஷேமமா இருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்றான். அப்போ அங்கிருந்து கோபிச்சுன்னு போயிடுறான் ராவணன். இவனுடைய வார்த்தையை கேட்க எனக்கு தயாரா இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறான். இருந்தாலும் பின்னாடியே போய் ராவணத்துல சொல்றான், அண்ணா வேண்டான்றான். அப்பவும் கேட்கல. உடனே என்ன பண்றான், விபீஷணன் லங்கையிலிருந்து புறப்பட்டுறான். புறப்பட்டு என்ன பண்றான், நேர ராமர் எங்க இருக்காரோ அந்த இடத்துக்கு வர. யாரு, விபீஷணன். வந்து அந்த வானரங்கள் கிட்ட சொல்றான், நான் ராமரை பார்க்கணும், நான் என்னுடைய பேர் விபீஷணன் அப்படிங்கிற விஷயத்த ராமனிடத்துல சொல்லுங்கோன்றான். இவெல்லாம் போய் சொல்றான், வானரங்கள்லாம் போய் சொல்றான், இந்த மாதிரி லங்கையிலிருந்து விபீஷணன் வந்திருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே அவனை நம்பலாமா வேண்டாமா அப்படிங்கிற பெரிய ஒரு விவாதமானது அங்க போயின்னு இருக்கு. அவன் எப்படியே ராவனுடைய தம்பி, இதானா வருவான், சூழ்ச்சி பண்ணுவான், நம்ம அவனை சேர்த்துக்கவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்றான். அப்போ ராமர் ஆஞ்சநேயர் இடத்துல கேட்கிறார், என்ன பண்ணலாம்னு சொல்லும் பொழுது ஆஞ்சநேயர் சொல்றார், இல்ல அவன் நல்லவன், அவன் சுத்தாத்மா, அவனை நிச்சயமா நம்ம கூட வச்சுக்கலாம் அப்படின்னு ஆஞ்சநேயர் சொல்றார். அதற்கிணங்க ராமருக்கு ஒரு விசுவாசமானது ஏற்படுறது. அப்போ நீ போ, ராமனிடத்துல வந்து சரணாகதி அடைய சொல்லு, நான் மன்னிக்கிறேன் அப்படிங்கிறார். அதன் பிரகாரம் விபீஷணன் வந்து ராமரை சரணாகதி அடையிறான். அதே இடத்துல சமுத்திர அந்த ஜலத்தை எடுத்து விபீஷணனுக்கு ராமர் பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறார். இன்று முதல் நீதான் அந்த லங்கைக்கு அதிபதி அப்படிங்கிற மாதிரி பட்டாபிஷேகத்தை பண்ணி முடிசூட்டுறார் ராமபிரான். அவனும் இங்க ராமரோட சேர்ந்துக்கிறான். இப்படியாக இந்த சேது பாலத்தை நிர்மாணம் பண்ணிட்டு நேர லங்கைக்கு போறா. அங்க லங்கைக்கு போன உடனே யுத்தமானது நடக்கிறது.
எல்லாரையும் வீழ்த்துட்டே போறார். கும்பகர்ணன் மற்ற ராட்சசாலாம் வீழ்த்துட்டே போறார் ஒவ்வொரு நாளும். அப்புறம் ராவணனையும் வீழ்த்தக்கூடிய நிலைமையானது ஏற்படுறது. ஸோ ராவணவதமும் நடக்கிறது. இந்த விஷயத்த சீதாவிடத்துல ஆஞ்சநேயா நீ தான் போய் தெரிவிக்கணும்னு சொல்றார் ராமர். அங்க சீதையின் இடத்துல போயிட்டு ராமர் தான் சொல்றார். சீதை இடத்துல ஆஞ்சநேயர் தான் போய் சொல்றார், அம்மா யுத்தமானது முடிந்தது, ராவண வதமானது முடிஞ்சு போச்சு, ராமபிரான் இந்த விஷயத்தை உங்களிடத்துல சொல்ல சொன்னார். சொன்ன உடனே சீதைக்கு ரொம்ப சந்தோஷம். ஆஞ்சநேயா என்னை எப்போ பார்த்தாலும் நீ நல்ல செய்தியாவே சொல்லிட்டு இருக்க, எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவளுடைய அந்த துக்கத்தை இந்த செய்தியின் மூலமாக ஆஞ்சநேயர் போக்கினார் அப்படிங்கிற மாதிரியான பர்யந்தம் இந்த விஷயமானது நடக்குது. தேனகத்வா புரியும் லங்காம், தேனனா எந்த பாலமானது நலனால நிர்மாணம் பண்ணப்பட்டதோ அந்த பாலத்தின் மூலமாக தேனகத்வா புரியும் லங்காம் ஹத்வா ராவண மாகவே, ராவணனை அங்கு சென்று ராவணனை யுத்தம் புரிந்து ராவண வதமானது நடந்தது. ராம சீதாவன பிராபிய பராம் ரேடாமுபாகமது, இந்த நல்ல செய்தியை சீதையிடத்துல சேரும்படியாக ராமர் செய்கிறார். அதற்கிணங்க ஆஞ்சநேயரும் சீதையிடத்துல போயிட்டு இந்த ராவண வதமானது முடிந்தது அப்படிங்கிற விஷயத்தை தெரியப்படுத்தி அவளது துன்பத்தை துக்கத்தை போக்கினான் ஆஞ்சநேயர் அப்படிங்கிற மாதிரி வருது. தேனகத்வா புரியும் லங்காம் ஹத்வா ராவணமாகவே ராம சீதாவன பிராபிய பராம்ரீடாமுபாகமது. என்ன பதார்த்தம் பாருங்க, பிரதி பதார்த்தம் ராமஹா நாம ராகவஹா, தேன தேன நாம சேதுனா அந்த பாலத்தின் மூலமாக, லங்காபுரீம் லங்காபிதாம் நகரீம், லங்கா என்று சொல்லக்கூடிய அந்த நகரத்தை கத்வா கத்வானா பிராபிய அடைந்து, ஆகவே யுத்தே ராவணம் தசாரணம் 10 தலைகளை உண்ட ராவணனை ஹத்வா மாரயித்வா கொன்று, சீதாம் ஜானகீம் அனுப்பிராப்பிய லப்துவா பராம் மகதீம் பெரிய விரீடாம் நம லஜ்ஜாம் அதை உபாகமது அதிகதவான் அதை போக்கினார். அவளை என்ன அர்த்தம்னாக்கா துக்கத்தை போக்குறதுனால பெரிய சந்தோஷம் அடைய செய்கிறதுன்னு அர்த்தம். நமக்கு அதுவே பெரிய ரிலீஃபா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி விஷயமானது நடந்தது அப்படிங்கிறது பிரதிபதார்த்தம். ராமஹா சேதுனா லங்காபுரீம் கத்வா யுத்தேச்ச ராவணம் ஹத்வா ததா சீதாம் சமதிகம்ய அத்தியந்தம் லஜ்ஜிதः அபவத் யதோஹி ராட்சசகிருகே சிரகாலம் ஸ்திதாம் சீதாம் புனः கிருகீதவான் இது லோகாபவாதஸ்ய சங்கா கிருகி ஆசீத். கொஞ்சம் சில லஜ்ஜையும் இருந்தது ராமருக்கு. இவ்வளவு காலம் சீதைய யாரோ ஒருத்தர் கொண்டு போயிட்டு அபகரிச்சுன்னு போயிட்டு சிறைபிடிக்கிற மாதிரி ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டது இல்லையா, அந்த சீதையை மீட்பதற்கு இவ்வளவு காலம் தேவைப்பட்டது இல்லையா, அதன் மூலமாக சிறிது லஜ்ஜையும் இருந்தது அவரிடத்தில் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகத்தினுடைய பாவார்த்தமானது அமைஞ்சிருக்கு. இது 81வது ஸ்லோகம். தேனகத்வா புரீம் லங்காம் ஹத்வா ராவணமாகவே ராம சீதா மனுப்பிராப்பிய பராம்ரீடாமுபாகமது. இதை தொடர்ந்து நாம பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் 82. அந்த 82வது ஸ்லோகம் என்ன அப்படிங்கிறத பாருங்க. தாமுவாச்ச ததோ ராமஹ கருடம் ஜனசம்சதி அமிருஷ்யமானா சா சீதா விவேஷஜலனம் சதி. ஓ சீதை அசோகவனத்தில் இருந்துருக்கா. கிட்டத்தட்ட ஒரு 100 நாட்கள் இருக்க வேண்டிய நிலைமையானது ஏற்படுறது. ஏன்னா சீதையை ராவண அபகரிச்சிருந்து சிறை பிடிச்சிட்டான். ராமர் தேடி வந்துட்டு இருக்கார். பல மார்க்கங்கள்ல நிறைய கஷ்டமானது ஏற்பட்டது. அதற்கு கிட்டத்தட்ட 100 நாட்களுக்கு மேல தேவைப்பட்டது அவகாசம். இந்த சீதை இருக்கக்கூடிய அசோகவனத்தை கண்டுபிடிச்சு அடையறதுக்கு, சீதையை மீட்கிறதுக்கு. இப்ப என்ன ஆகுதுனாக்கா தாமுவாச்ச தத்தோ ராமஹா பருடம் ஜனசம்சதி. இப்போ சீதையின் மேல சின்ன சந்தேகமானது ஏற்படுது ராமருக்கு. ஏன்னா இன்னொரு ராஜா, இன்னொரு ராட்சசன் சீதையை கொண்டு வந்துட்டா 100 நாள் இங்க இருந்திருக்கானா சந்தேகமானது ஏற்படுறது. அப்போ ஜனங்கள் முன்னாடியே கேட்கிறார், தாமுவாச்ச தத்தோ ராமஹா பருடம் ஜனசம்சதி. இந்த பதிபிரதைன்னு சொல்லுவா இல்லையா அந்த விஷயத்தை. அப்ப என்ன நடக்கிறதுனாக்கா சீதைக்கு கோபம் வருது.
எப்படி தன்னை பதிவிரதைன்னு நிரூபிக்கிறது அப்படிங்கிறதுக்காக லக்ஷ்மணத்துல சொல்றா, லக்ஷ்மணா இங்கேயே ஒரு அக்னி ஜுவாலையை மூட்டு, அதுல நான் அக்னி பிரவேசம் பண்ணணும். அப்படி அந்த அக்னி பிரவேசம் பண்ணும் பொழுது இந்த சரீரத்துக்கு ஒண்ணுமே ஆகல அப்படின்னாக்கா என்னுடைய அந்த பதிவிரதை அப்படிங்கிற தன்மையானது நிலைநாட்டப்படும், எல்லா விதமான கேள்விகளுக்கும் விடையளிப்பதாக அமையும் அப்படிங்கிறதாக ஒரு விஷயத்தை விவேஷ ஜுவலனம் சதி, அந்த அக்னி பிரவேசம் சொல்லக்கூடிய அந்த காரியத்தை சீதா பிராட்டியானவள் செய்து காட்டினாள். தாமுவாச்ச ததோ ராமஹா பருடம் ஜனசம்சதி அமிருஷ்யமானா சா சீதா விவேஷ ஜுவலனம் சதி. அந்த ஜுவாலையானது மூட்டப்பட்டு அந்த அக்னி ஜுவாலையில பஞ்சபூதங்களும் சீதா பிராட்டி ஒன்றும் பண்ணாத மாதிரி, அந்த சரீரத்துக்கு ஒன்றும் ஆகாத மாதிரியான ஒரு விஷயமானது நடந்தது. சீதையானவள் தன் பதிவிரதை அப்படிங்கிறது நிரூபிக்க அக்னி பிரவேசம் செய்தால் அப்படிங்கிறதான விஷயமானது இந்த 82வது ஸ்லோகம் மூலமா நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறார். தாமுவாஜதோ ராமஹ கருடம் ஜனசம்சதி அமிருஷ்யமானா சா சீதா விவேஷ ஜலனம் சதி. இப்படியாக இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தமானது அமைஞ்சிருக்கு. இந்த ஸ்லோகத்தினுடைய பாருங்க, ததா பிறகு ததனந்தரம் அக்னிவச்சனாது அக்னி தேவசிய கதனாது சீதாம் ஜானகீம் என்ன பண்றா அப்பதான் விகிதகல்மஷாம், இதுக்கப்புறம் வரப்போறது தோஷ ரகிதாம். இப்படி அக்னி பிரவேசத்தில் இறங்கிய அந்த சீதை விகதகல்மஷாம் தோஷ ரகிதாம், தோஷமே இல்லாதவள், அவருடைய பதிவிரதையானது இருந்துட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை அக்னி பகவானால சீதையை ஒண்ணுமே பண்ண முடியல, அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்ததுன்னு சொல்லிட்டு அடுத்து வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல இருந்து நாம அதை தெரிஞ்சுன்னு போக போறோம். இப்படியாக இன்றைய தினம் 3 ஸ்லோகங்களை நாம பார்த்து தெரிஞ்சினோம். என்ன அந்த 3 ஸ்லோகங்கள்? தருடயாமாச ஜாத்மானம் சமுத்திர சரிதாம்பதி சமுத்திர வச்சனாச்சைவ நலம் சேது மகாரயது தேனகத்வா புரீம் லங்காம் ஹத்வா ராவணமாகவே ராமசீதா மனுப்பிராப்பிய பராம்ரீடாம் உபாகமது தாமுவாச்ச ததோ ராமஹ பருடம் ஜனசம்சதி அமிருஷ்யமானா சா சீதா விவேஷ ஜலனம் சதி. அந்த சமுத்திரராஜன் தோன்றி நலன் மூலமாக சேதுவானது பாலமானது கட்டப்பட்டு அங்கிருந்து அந்த பாலத்தின் மூலமாக லங்காபுரி சென்று ராவண யுத்தம் புரிந்து சீதையை கண்டுபிடித்து அவருடைய துயரத்தை போக்கி அவரிடத்துல அந்த அக்னி பிரவேசம் சொல்லக்கூடிய அந்த விஷயமானது நடத்தப்பட்டு சீதையினுடைய பதிவிரதையானது அங்க நிலைநாட்டப்பட்டது அப்படிங்கிற விஷயமானது இன்றைய தினம் நாம் பார்த்த இந்த 3 ஸ்லோகங்களுடைய தாற்பயமாக இருந்துருக்கு. நாளைய தினம் இதே மாதிரி 3 ஸ்லோகங்களை பார்க்க போறோம். அப்ப 85 ஸ்லோகமானது பூர்த்தி ஆயிடும். அதே மாதிரி அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா இன்னொரு 6 ஸ்லோகம் பூர்த்தி ஆச்சுன்னா நமக்கு ஸ்ரீராமநவமி அப்படின்னு சொல்லக்கூடிய 6ஆம் தேதிக்குள்ள கிட்டத்தட்ட 91 ஸ்லோகங்கள், அதாவது 91 ஸ்லோகாஸ் பூர்த்தி ஆயிடும். மீதம் பார்த்தா 9 ஸ்லோகம் தான் இருக்கும். அது பெரிய விஷயமே இல்லை. நீங்களாம் என்ன பண்ணலாம், அந்த ஸ்ரீராமநவமி அன்னைக்கு முழுக்க சம்க்ஷேப ராமாயணம் முழுக்க நம்ம சேவிக்கலாம். அப்போ நமக்கு சேவிக்கும் போது என்னன்னாக்கா முழுமையான அர்த்தத்தை தெரிஞ்சுன்னு நாம சேவிக்கிறோம், அதான் ரொம்ப முக்கியம். வெறுமனே சேவிச்சா பலன் கிடையாதுன்னா பலன் உண்டு, ஆனா அர்த்தத்தோட நாம அந்த கிரந்தத்தை வாசிக்கிறோம் சேவிக்கிறோம்னாக்கா 100% அதனுடைய பலனானது முழுமையா நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நிதர்சனமான உண்மை. ஸோ இதோட இன்றைய தினத்திற்கான 3 ஸ்லோகமானது முடிஞ்சது. நாளைய தினம் அடுத்த 3 ஸ்லோகங்களோட நம்ம பார்க்கலாம். எப்பவும் போல நம்ம ஒரு சுபாஷிதம் பார்த்துட்டே வர, தொடர்ந்து நிறைய சுபாஷிதங்கள் நாம இந்த கிரந்தத்து கூட வாசிச்சுட்டே இருக்கோம். அந்த ரீதியில இன்றைய தினத்திற்கான சுபாஷிதம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம முடிச்சுக்கலாம். ஒரு நிமிஷம் இருக்கும். ஸ்லோகம் பார்த்துட்டுமா? உபகாரிஷு எஸ் சாது சாதுத்வே தஸ்ய கோ குணஹ அபகாரிஷு எஸ் சாது சஸ்ஸாது சத்பிருச்சதே. ஸ்லோகம் அர்த்தம் சொல்லியிருக்குமா? பார்த்துருக்கோமா? பார்த்துருக்கோம் மாமா.
ஓகேம்மா, நான் மாத்திடுறேன். ஒரே நிமிஷம் இருக்கும். வேற ஸ்லோகம் பார்க்கலாம். ஒன் செகண்ட். இதை பார்த்துருக்குமாப்பா? துர்பிக்ஷே சான்னதாத்தாரம் சுபிக்ஷே ச ஹிரண்யதம் சதுரோகம் நமஸ்யாமி ரணேதீரஸ் மிருணே சுச்சிம். இதை பார்த்துருக்குமா? இல்ல பார்க்கல. வெரி குட். துர்பிக்ஷே ச அன்னதாதாரம் சுபிக்ஷே ச ஹிரண்யதம் சதுரோகம் நமஸ்யாமி ரணேதீரம் ரிணே சுச்சிம். துர்பிக்ஷே ச அன்னதாதாரம் சுபிக்ஷே ச இரண்யதம் சதுரோகம் நமஸ்யாமி ரணேதீரம் ரிணே சுச்சிம். இது கிருஷ்ண பரமாத்மா சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம், அற்புதமான ஸ்லோகம். இந்த 4 பேரை நான் நமஸ்கரிக்கிறேன். எந்த 4 பேரை பாருங்க. துர்பிக்ஷே ச அன்னதாதாரம், தனக்கு பஞ்சமா இருந்தா கூட, தன்னிடத்துல இல்லைனா கூட அன்னதானம் அப்படிங்கிறத கொடுக்கணுமா இல்லாதவாளுக்கு. துர்பிக்ஷேச்ச அன்னதாதாரம், கஷ்டப்படுறவாளுக்கு அன்னதானம் பண்றது. சுபிக்ஷேச்ச இரண்யதம், நல்ல வெல்த்தா இருக்கும் பொழுது இரண்யதம் ஸ்வர்ணதானம் பண்ணணுமா. நல்ல வெல்த்தா இருக்கவாலாம் ஸ்வர்ணதானம் கொடுக்கலாம். அது மாத்திரம் இல்ல, சதுரோகம் நமஸ்யாமி. அடுத்தது யாருனாக்கா ரணே தீரஹா, யுத்தத்தில் என்னவாகக்கூடாதுனாக்கா பின்வாங்கி போகக்கூடாது, தைரியமா சண்டை போடணும். யுத்த பூமியில தைரியமா எவனோத்தன் சண்டை போடுறானோ அவன். அது மாத்திரம் இல்ல, ரிணே சுச்சிம், கடன் இல்லாம இருக்குவா. யார் யாரு? துர்பிக்ஷேச்ச அன்னதாதாரம், கஷ்டப்பட்டாலும் பிறருக்கு அன்னதானம் பண்ணணும் அப்படிங்கிற உதார குணமுடையவன். சுபிக்ஷேச்ச இரண்யதம், நல்ல வெல்த்தா இருக்கும் பொழுது பிறருக்கு ஸ்வர்ணதானம், அதாவது தங்கத்தை தானமா கொடுக்கணுமா. அது மாத்திரமல்ல, ரணே தீரஹா, யுத்தத்துல வீரனா இருக்கணும், பின்வாங்கி ஓடக்கூடாது, கோழையா போயிடக்கூடாது. ரிணே சுச்சிம், கடனே இல்லாம இருக்குவா. இந்த 4 பேரை சதுரோகம் அகம் நமஸ்யாமி, நான் வணங்குகிறேன். அவ 4 பேருக்கு நான் எப்பவுமே தலை வணங்குவேன்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்றார். துர்பிக்ஷேச்ச அன்னதாதாரம், தன்னிடத்துல பணம் இல்லைனா கூட பரவாயில்ல, இருக்கிற பணத்தை வச்சுட்டு பிரத்யாருக்கு அன்னதானம் பண்ணணும். சுபிக்ஷேச்ச இரண்யம், நன்னா இருக்கு தனம், வெல்த்தா இருக்கும்னாக்கா மற்றவாளுக்கு ஸ்வர்ணத்தை தானமா பண்ணலாம். சதுரோகம் நமஸ்யாமி, இந்த 4 பேரை நான் எப்பொழுதும் நமஸ்காரம் பண்ணுவேன். மற்ற 2 பேர் யாரு? ரணே தீரஹா, யுத்தத்தில் வீரன். ரிணே சுச்சிம், கடனே இல்லாதவா. இந்த 4 பேரை நான் எப்பொழுதும் நமஸ்கரிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகமானது இன்றைய தினத்தில் நாம தெரிஞ்சுட்ட ஒரு ஸ்லோகம். இதுவரைக்கும் நடந்து முடிஞ்ச அந்த சம்க்ஷேபரமான ஸ்லோகங்களை விடாம பாராயணம் பண்ணிட்டே வாங்குவோம். அதான் முக்கியம். ஒரு கிரந்தத்தை வாசிக்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது. வாசிச்ச கிரந்தத்தை நல்லா அபியாசம் பண்ணணும், அது இன்னும் ரொம்ப கஷ்டம். அதனால நடந்து முடிஞ்ச விஷயங்களை நல்லா மனனம் பண்ணிட்டே வாங்கோ, பாராயணம் பண்ணிட்டே வாங்கோ, ஆட்டோமேட்டிக்கா அது நமக்கு மனப்பாடம் ஆயிடும். தாசன். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். தாசன். தன்யவாதः.